ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 12th அக்கௌண்டன்சிக்கான பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரு அஃபிஷியலான ஆன்சர் ஷீட் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்டுடைய பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 90க்கு 81 மார்க்ஸ், கிட்டத்தட்ட 9 மார்க்ஸ் வந்து போயிருக்குது. ஸோ 100க்கு 91 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. இந்த 9 மார்க் எப்படி போச்சு, என்னென்ன தப்புலாம் விட்டுருக்காங்க அப்படின்றத ஃபுல் அனலைசிஸாக பார்க்கலாம். சரியா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். சரியா? ஃபர்ஸ்ட் 21 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த 21 மார்க் கொஸ்டின்ஸ்ல பாருங்க எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது. நமக்கு புக் பேக்கே வந்து 18 கிட்ட வந்துடும். நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா 21 மார்க்ஸுமே கரெக்ட். சரியா? 20 அவுட் ஆஃப் 20 1 மார்க் கொஸ்டின்ல எடுத்திருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். 1 மார்க்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வந்து தியரி வந்து நீங்க இந்த கோடு போடாத பேஜஸ்ல எழுதணும். அண்டு இது ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ல எழுதணும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் நம்பர் 23 இதான் வந்து நமக்கு கொஸ்டின் பார்த்துக்கிறங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இவங்க எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் 2 மார்க் அப்படியே கிடைச்சிருக்கு இந்த கொஸ்டின்ல. சரியா? ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 25 காம்படிஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். கொஸ்டின் நம்பர் 25 கேட்டிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஃபுல் மார்க் தான். சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 22 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் ஆஃப் நான் 22 வந்து எக்ஸாம்பிள் 4 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சரியா? அது 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. எனி 4 தான் 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 29 அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் இன் டேலி ERP 9. இதுவும் வந்து ஃபுல் மார்க்கு. சரியா? 29 ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். எனி 5 வெளியிருந்தா மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் 27 கால்குலேஷன் ஆஃப் குட்வில் ஆன்யூட்டி மெத்தட். சரியா? அதுலேயும் ஃபுல் மார்க்கு. அது கொஸ்டின் நம்பர் 26 கால்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இதுலேயும் ஃபுல் மார்க் 2 மார்க்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 30 கம்பல்சரி கொஸ்டின். சரியா? கொஸ்டின் நம்பர் 30 கம்பல்சரி கொஸ்டின். வாட் இஸ் லிக்விடிட்டி, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி ரேஷியோஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ லிக்விடிட்டிக்கு 1 மார்க்கு, கரண்ட் ரேஷியோ அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க்கு, குவிக் ரேஷியோ அப்படின்றதுக்கு. லிக்விடிட்டி மீன்ஸ் கேப்பபிலிட்டி ஆஃப் பீயிங் கன்வெர்டட் இன்டு கேஷ் வித் ஈஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க். எக்ஸாம்பிள் இதை எழுதுறதுக்கு 1 மார்க். எழுதியிருக்காங்களா? நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். 35 கால்குலேஷன் ஆஃப் குட்வில் ஃபுல் மார்க் 3 மார்க்ஸ் அப்படியே வாங்கியிருக்காங்க. சரியா? இதில் என்னென்ன கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்டு, நார்மல் ப்ராஃபிட்டு, சூப்பர் ப்ராஃபிட், மூணுக்குமே ஒரு மார்க். சரியா? 4வது குட்வில். இந்த மாதிரி கீழே கோடு போட்டு கீழே நீங்க வந்து ரஃப் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. கொஸ்டின் நம்பர் 34 டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபிக்ஸட் அண்ட் பிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ஸ். சரியா? கொஸ்டின் நம்பர் 34 இந்த டிஃபரன்ஸ் 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டுவாங்க. கொஸ்டின் நம்பர் 31 பார்ட் 3ல கொஸ்டின் நம்பர் 31 கால்குலேஷன் ஆஃப் த மிஸ்ஸிங் ஃபிகர் டிராயிங் 3 மார்க்ஸ். பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க. அது கொஸ்டின் நம்பர் 38 கால்குலேட்டிங் ஆஃப் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இதுக்கு 3 மார்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 32 இதுலேயும் ஃபுல் மார்க்கு. கொஸ்டின் நம்பர் 33 இதுவும் ஃபுல் மார்க். சரியா?
கொஸ்டின் நம்பர் 40 கம்பல்சரி கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினில் 1 மார்க் போயிடுச்சு. கம்பல்சரி கொஸ்டின் இதுதான் சரியா. இதான் வந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிவ் ஜர்னல் என்ட்ரிஸ் ஃபார் அலாட்மெண்ட் அப்படின்றது. இதுக்கான ஆன்சர் கீ பாருங்க. கொஸ்டின் நம்பர் 40க்கு டு ஷேர் அலாட்மெண்ட் வந்து 20 lakhs 2 lakhs சரியா, 2 lakhs அப்படின்றது. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இது வந்து 2 lakhs 2 lakhs and 2000. இது வந்து டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 2 lakhsம் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் 2000 அப்படின்னு நம்ம எழுதணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கால்குலேஷனில் தப்பு பண்ணியிருக்காங்க சரியா. 2 lakhs இங்கே 2 lakhs 2000 எழுதுறதுக்கு பதிலாக 1,95,000 எழுதி வச்சிருக்காங்க. அது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதனால ஃபுல் ஆன்சர் வந்து தப்பாயிடுச்சு. இதுக்கு 2 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதோட நம்ம கால்குலேட்டர்ஸ் அலோவ் பண்ணுறதுனால உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் கரெக்டாக எழுதிடுவீங்க சரியா. நெக்ஸ்ட் பார்ட் 4 5 மார்க் கொஸ்டின். 41ல் ஏ கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க சரியா. 41ல் ஏ கொஸ்டின் இதுதான். ஃபுல் மார்க் அதில் சரி. 5 மார்க் அப்படியே வாங்கிட்டாங்க. ஸோ இதில் எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 41ல் கொஸ்டின் நம்பர் 42ல் ஏ அட்டன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஏ கொஸ்டின். தமிழ் மீடியம்க்கு, இது இங்கிலீஷ் மீடியம்க்கு. இதுலேயும் ஃபுல் மார்க் தான். இதுலேயும் ஃபுல் மார்க் அப்படியே வாங்கிட்டாங்க சரியா. இதுலேயும் எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. இது கொஸ்டின் நம்பர் 44A. இதில் ஒரு 2 மார்க் போயிடுச்சு அவங்களுக்கு. கொஸ்டின் நம்பர் 44ல் ஏ. இதான் கொஸ்டின் நம்பர் 44ல் ஏ. இதில் எதனால் மார்க் போச்சுன்னா, இங்கே மார்க் போயிடுச்சு. தினேஷ் கேபிட்டல் இங்கே கால்குலேட் பண்ணுறதுல என்ன. இதான் வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர் கீ பார்த்துக்கிறங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு 44ல் ஏக்கி. பட் அவங்க வந்து இங்கே மிஸ்டேக் பண்ணதுனால மார்க் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 45ல் ஃபுல் மார்க்ஸ் சரியா. கொஸ்டின் நம்பர் 45ல் ஏ. இதுதான் 45ல் ஏ கொஸ்டின். இதில் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க சரியா. அடுத்து 47A. இதுவும் ஃபுல் மார்க். 47ல் ஏலையும் ஃபுல் மார்க். 47ல் ஏ கொஸ்டின். இது எல்லாமே கரெக்டு. ஃபுல் மார்க் வாங்கிட்டாங்க. இப்போ 43யும் 46ம் பேலன்ஸ் இல்லையா. ஸோ 46 எழுதியிருக்காங்க. 46ல் ஏ. 46ல் ஏல பார்த்தீங்கன்னா ஏ மார்க் போடாமல் இருக்காங்க. ஏக்கு மார்க் கொடுக்காம இருக்காங்க. அடுத்து 43ல் ஏ. இதில் வந்து நமக்கு 4 மார்க்ஸ். இதில் ஒரு மார்க் போயிடுச்சு. இங்கே ஆன்சர் தப்பாக இருக்கிறதுனால 43ல் 1 மார்க் போயிடுச்சு சரியா. இந்த ஒரு கொஸ்டின் ஒரு 5 மார்க்கு மார்க்கே போடாமல் இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா நிறைய மார்க் போயிருக்கு. 5 + 2 7 1 8 8 1 9 மார்க் போயிருக்கு இல்லையா. ஸோ இதில் மார்க் போடாதனால தான் உங்களுக்கு நிறைய மார்க் கம்மியாக இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரீவேல்யூஷன் போட்டிருக்காங்களான்றது தெரியல நமக்கு. சரியா? ஸோ இந்த ஆன்சர் கீ படி நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுனீங்கனாலே போதும், ஃபுல் மார்க் கிடைக்கும். சரியா? கரெக்டாக பார்த்துக்கங்க. ஆன்சர் கீஸ் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், ஆன்சர் கீயும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.